ஸோ நீங்கள் யாராவது லேண்டு மட்டும் வச்சிருந்தா போதும், உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி தரதுலேருந்து இபி லைன் அப்ளை பண்ணி தரதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தவே வந்து பார்த்தீங்கன்னா 4 feet தான் இருக்கு. ஆமா, இந்த வழி தான் இந்த இதுக்கு வந்து இதுக்குள்ள ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஆமா, இதுக்குள்ள ஸோ நம்ம வந்து சின்ன வீடுமே கட்டலாம், பெரிய பங்களா டைப் வீடுமே கட்டலாம். எஸ். அண்ட் டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்மைன் டோரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ்ல தான். 450லே இவ்வளோ பெருசாக கட்டலாமா? ஆமா. என்னதான் நம்ம வந்து தண்ணி பட்டாலும் லைஃப் லாங் வந்து இந்த இது வராது. இதெல்லாம் ஷிப்ல வர குவாலிட்டி ஆக்சுவலா. ஸோ இது ரெண்டல் வீடு தானே, இது ஒரு சின்ன யூனிட் தானே அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சேம் அதே பாத்தீங்கன்னா டீ குட் டோர் ஸ்டாப்பர், இது எல்லாமே பிராஸ் கோட்டிங்ல, எல்லாமே ஏஷியன் பெயிண்ட் தான். ஸோ நம்ம அதுல வந்து ப்ராப்பரா வந்து 2 கோட் பட்டி பார்த்துட்டு பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பெயிண்ட் பண்றோம். ஸோ எல் ஷேப்ல போட்டிருக்கோம் ஆக்சுவலா, பாத்தீங்கன்னா தெரியும். கிரானைட் கல்லு. ஆமா, கட்டிங் கொடுத்துருக்கோம், எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஸோ ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதை நீங்க சஜஸ்ட் பண்ணி கிளைண்ட் ஓகே பண்ணாங்க. நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு இருக்கிற பிளாட்டை பொறுத்து நம்ம சஜஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாத்திப்பாங்க. மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க, மிச்சம் எதுவுமே தெரியாதனாலும் எல்லாமே நீங்களே. ஆமா, இப்போ அந்த வாஸ்து பிரகாரம் எலிவேஷன் டிராயிங் ஃப்ரீ, ஒர்க்கிங் டிராயிங் ஃப்ரீ, ஸோ சைட் விசிட் ஃப்ரீ. நம்ம மினிமம் 25 lakhs பட்ஜெட்ல வீடு கிடைக்குது. கஸ்டமருக்கு நிக்கியும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபுல்லா சென்னை சரௌண்டிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா, ஃபுல்லா சென்னை சரௌண்டிங். நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க. ஸோ இவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பாடியில் சூப்பராக ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா. இது ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா. ஏன்னா பாடி பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஸ் பாப்புலேட்டடாக இருக்கும்னு தெரியும். வீடுலாம் நெருக்கி இருக்கும். ஸோ அப்படி நெருக்கி இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வீடு கட்டியிருக்காங்க. இவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயத்த பண்ணி கஸ்டமருக்கு நிக்கியும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டல் வீடும் உள்ள கஸ்டமர் தங்கறதுக்கான ஒரு அவங்களோட வீடு எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது லேண்டு மட்டும் வச்சிருந்தா போதும், உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி தரதுலேருந்து இபி லைன் அப்ளை பண்ணி தரதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. நீங்கள் லேண்டு மட்டும் இருந்தாலே இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட பட்ஜெட் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீடு கட்ட போறீங்க அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்ன்ற எஸ்டிமேட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஜான் சார் இருக்காரு. ஹாய் சார். வணக்கம் சார். நிறைய வீடுகள் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஏரியால வீடு கட்டி இருக்கிறத கேள்விப்பட்டு வந்திருக்கோம். இதை பத்தி சொல்லுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை பாடியில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா காமனா, அதாவது குடும்ப சொத்து மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்டு யூஸ் பண்ணாமலே இருந்தது. பட் இதுக்கு பார்த்தவே வந்து பாத்தீங்கன்னா 4 feet தான் இருக்கு. ஆமா, இந்த வழி தான் இந்த இதுக்கு வந்து இதுக்குள்ள ஒரு வீடு கட்டி இருக்கீங்க. ஆமா, இதுக்குள்ள அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கு ஆக்சுவலா என்ட்ரன்ஸ். ஸோ அவ்வளவு தூரம் தாண்டி தான் இந்த பிளாட்டுக்கே வர முடியும். ஸோ இதுல கட்டுறது ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். பட் நம்ம இதையும் கட்டி நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் ஆக்சுவலா இந்த வீடை. ஸோ நம்ம இந்த வீடை எப்படி பண்ணிருக்கோம்னு சொல்லி உள்ள காட்டுறோம். ஓகே. ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து பெரிய பெருசாவே பண்ணிருக்கோம். இது என்னன்னா கிளைண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன ஒரு பிளாட்ல இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் வந்து ரெண்ட் விடுறதுக்காக. எனக்கு பாடி ஆக்சுவலா வந்து ரெண்டல்லாம் வந்து நல்லாவே போகும். ஸோ அதனால ரெண்ட் விடுறதுக்காக அவங்க 2 யூனிட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க ஸ்டே பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஹால் வந்து நல்லா ஸ்பேஷியஸா பண்ணிருக்கோம். ஸோ ஈவன் வந்து டபுள் பெட்ரூம் வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால் வந்து 20x50 பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹால் நல்லா வந்து வைடா நல்லா பெருசா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஹாலு ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சாமி இது வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து டிவிக்கான ப்ரொவிஷன்ஸு, ஸோ டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, சுவிட்சஸ்ஸு, அப்புறம் இன்வெர்டர் ப்ரொவிஷன். ஸோ நம்ம எந்த ப்ரொவிஷனுமே விடுறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அதுக்கப்புறமா வந்து செப்பரேட்டாக எதாவது ஒர்க் பண்ணணும், எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. ஸோ இன்வெர்டர் ப்ரொவிஷன் ஆக்சுவலாக 2 ஃபேன் மாட்டுற அளவுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கிளைண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் மாட்டிட்டோம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase EB கனெக்ஷன். 3 phase EB கனெக்ஷன் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான், ஆர்பிட் ஒயர். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் லைவாக காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடு வந்து சூப்பராக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, வேற என்ன பண்ணியிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூம் ஆக்சுவலாக. இங்கே வந்து ஒரு அட்டாச் பெட்ரூம் ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம். பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸ்பேஷியஸாக இருக்குது அந்த வீடு. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து தண்ணி பட்டாலும் லைஃப் லாங் வந்து இந்த இது வராது. ஸோ இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. இதெல்லாம் ஷிப்பில் வர குவாலிட்டி ஆக்சுவலாக. ஷிப்பில் வந்து நம்ம என்னதான் உப்பு தண்ணி என்ன தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து அலையிறது அந்த மாதிரி இதெல்லாம் வராது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு லைஃப் லாங் எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம ஃபிட்டிங்ஸ். நீங்கள் ஒவ்வொரு வீடு கட்டும் போதும் உங்களுடைய அந்த பாத்ரூமில் இருக்கிற டைல் செலெக்ஷனே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணுறீங்க. ஆமாம், நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைட் கலர் கொடுத்தா எப்பவுமே ரிச் லுக் வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கச்சன்னு கொடுத்தா வந்து அது வந்து அதோட லுக்கே போயிடும். ஸோ இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு, சோப்பு வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் 2 சைடு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து வாட்டர் ஹீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாய்லெட்ல வந்து இது இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ எல்லா பிராண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர். ஸோ அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம், லாஃப்ட் இருக்கு, ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 feet ஹைட்டு, அண்ட் டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்மைன் டோரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் தான். இந்த டோர் ஸ்டாப்பர் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ இது கூட பிராஸ் கோட்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் லாக், கீழே ஒரு லாக், அண்ட் டோர் ஸ்டாப்பர் உங்களுக்கு டோர் பேக் பார்த்து பண்ணுறீங்க. ஆமாம், ஒரு விஷயம் கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாமே பார்த்து பண்ணுறோம். காமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் ஆச்சு. ஸோ இங்க வந்து அவங்க ஒரு டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு இல்ல, நம்ம இருக்க பிளாட்டுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணா கிளைண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து தான். ஸோ இது வந்து ஒரு பேக் டோரு. ஸோ காமன் டாய்லெட் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இங்க வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுக்கும். ஓ, இந்த ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துறீங்க? ஃபுல்லாக அந்த கிளீனிங் வாஷிங் அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிற காமன் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாஷ் ஏரியா. ஏதாவது ட்ரெஸ் இது பண்ணிக்கலாம், கிளாத்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே டாய்லெட், காமன் டாய்லெட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணி கிளைண்ட் ஓகே பண்ணலாம். கிளைண்ட் இப்படி தான் கேட்டாங்களா? இல்லை, நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு இருக்கிற பிளாட்டை பொறுத்து நம்ம சஜஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க. ஸோ இது வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் ஆக்சுவலாக. ஸோ எல் ஷேப்பில் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக, பார்த்தீங்கன்னா தெரியும். கிரானைட் கல். ஆமாம், ஃபுல்லாகவே கிரானைட் தான் பாலிஷ் பண்ணி. அண்ட் இந்த பீடிங் எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம எல்லா இதுலேயுமே. ஏன்னா தண்ணி வந்து ஊற்றுனா வந்து வெளியே வரக்கூடாது, அவங்க வாஷ் பண்ணி கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிங்க்கு போயிடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம், ஆர்ஓ ப்ரொவிஷன் கார்டு. ஓகேவா? ஸோ ஆர்ஓ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம், விண்டோ ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம் விண்டோ. அண்ட் 7 feet வரைக்குமே இந்த வந்து கிச்சன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம் நம்ம. 7 feet வரைக்கும் மேலே அவங்களுக்கு வந்து ஷெல்ஃப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன திங்ஸ் வைக்கணுமோ, அவங்களுக்கு எப்படி மாடல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்க இடத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் அழகாக எப்படி காட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஆனதர் பெட்ரூமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம், லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வந்து இந்த டிப்பர் எல்லாமே நம்ம தனியாக கொடுத்துட்றோம். ஸோ ஏசி ப்ரொவிஷனுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிப்பரு, ஃபேனு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராடக்ட் தான். எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். சுவிச்சஸ்ஸு, ஒயர்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, இது எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெயிண்ட் எல்லாமே வந்து கிளைண்டோட ஆப்ஷன் தான். பட் நம்ம சஜஷன் பண்ணுவோம், ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக அடித்தா வந்து உங்களுக்கு லுக் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட் கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். எல்லாமே ஏஷியன் பெயிண்ட் தான். ஸோ நம்ம அதில் வந்து ப்ராப்பராக வந்து 2 கோட் பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட் வந்து 2 கோட் நம்ம பண்ணுவோம். கிரகப்பிரசத்துக்கு முன்னாடி ஒரு கோட் பண்ணுவோம், கிரகப்பிரசத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு கோட் அடிச்சு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பெயிண்டில் வந்து எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. பெயிண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கி அடிக்கிறது கிடையாது. எல்லாமே பக்கா பிராண்டடு. இது என்ன இதுனா ஒவ்வொரு ஸ்டேஜும் கன்செஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எடுத்து எங்களோட யூடியூப் சேனல்ஸில் வந்து நாங்கள் போடுறோம். ஏன்னா எதையுமே நாங்கள் ஹைட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கிளைண்ட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுதான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. எல்லாமே நம்ம பிராண்டட். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிக்கில் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே வயர் கட் பிரிக்கில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சாலிட் பிளாக் அந்த மாதிரி இது எதுவுமே பண்ணுறது கிடையாது. எல்லாமே பிரிக்கு தான். ஸோ வீடு வந்து உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். ஸோ சென்னையில் வந்து நம்ம இருக்கிற ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிளாக்லலாம் கட்டணும் அப்படின்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கில் பண்ணும்போது நமக்கு வந்து வீடு கூலிங்காக இருக்கும். அண்ட் வந்து விண்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிராண்டட் தான். ஆஸ்டர் சொல்லிட்டு இந்த கம்பெனி ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேக்கிங் ஆகிறதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் இருக்கும், அந்த மாதிரி ஷேக்கிங் எல்லாம் இருக்காது இந்த ஸ்லைடிங் விண்டோவில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக எல்லா வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு பொருளை போட்டோம், ஒரு பொருளை நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது லைஃப் லாங் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீட்டுக்கான என்ட்ரன்ஸே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் வீடு இருக்கும் அண்ட் வந்து இந்த பாத்வேல போகும்போது அவங்களோட ஹவுஸ் இருக்கும். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள போகலாம். ஸோ இது ஒரு சின்ன சிட்டியாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏறினாலும் மழையில் வழுக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஸ்கட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ தண்ணி என்னதான் வந்தாலும் செவரில் ஊறாது. 2 பக்கமே ஸ்கட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் மெயின் ட்ரில் கேட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அண்ட் மெயின் போர்டு சுவிட்ச் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ஒரு பாக்ஸ் கவர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்குற கிளையண்ட்டுக்கு ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டலுக்கு ஒரு ஹவுஸே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்க. ஸோ இது ரெண்டல் வீடு தானே, இது ஒரு சின்ன யூனிட் தானே அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சேம் அதே பார்த்தீங்கன்னா டீ குட் டோர் ஸ்டாப்பர் இது எல்லாமே பிராஸ் கோட்டிங்ல அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் எதுவுமே வந்து மிஸ் பண்ணல. கிரில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சேம் அதே வந்து குவாலிட்டியில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இது ஒரு சின்ன ஹாலு, அது ஒரு ஷெல்ஃபு, ஸோ உங்களுக்கு வந்து சுவிட்சஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. ஃபேன் ப்ரொவிஷன்ஸ், இது ஒரு சின்ன பெட்ரூமு, இது ஒரு அட்டாச் டாய்லெட்டோட வருது. இந்த நம்ம ரெண்டல் ஹவுஸ் மட்டும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் செக் பண்ணி இது ரெண்டல் ஸ்கொயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 அந்த ரேஞ்சில் வரும். 450லேயே இவ்வளோ பெருசாக கட்டலாமா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பெட்டோட அட்டாச் இருக்க டாய்லெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு வாஷ் கொடுத்துட்டோம் அண்ட் சோப் வைக்கிறதுக்கு ஷவரு அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு, அங்கேயும் சோப் வைக்கிறதுக்கு, வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கு. ஸோ சின்ன வீடு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா ஹைஃபை விஷயங்களும் இதுலேயே வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமான கிச்சன் மாதிரியே தெரியாது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆக்சுவலாக சேம் எல் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கான மிக்சி, கிரைண்டர் இது எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸ்லோப் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே இதுவாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஸோ தண்ணி எதாவது வாஷ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை பண்ணணும். அதே மாதிரி கட்டிங் கொடுத்துருக்கோம், எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஸோ ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வாட்டர் சிங்க்கு அண்ட் வந்து அப் டு 7 feet வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஒட்டியிருக்கோம். ஏன்னா வந்து அவங்க கிச்சனில் எதாவது யூஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறது, அழுக்கு போடாமல் துடைக்கிறதுக்காக. இப்போ எல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 feet அந்த மாதிரி தான் ஒட்டுவாங்க. 2 feet to 2.5 அடி அந்த மாதிரி ஒட்டுவாங்க. நம்ம ஏன் 7 அடி வரைக்கும் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த கிச்சனோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடு ரெடிமேடாக நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணி நல்ல பாலிஷாக வந்து பயங்கரமாக வீடை காட்டலாம். பட் ஆனால் ஆக்சுவலாக வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வுட் ஒர்க் பண்ணாமல் ஒரு வீடை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து குவாலிட்டியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ போகிறோம். ஸோ கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சின்ன இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் இப்போ நம்ம கம்பெனி எங்கே இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குமரியா இருக்குது, சென்னை டி நகரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100+ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களே வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறீங்க. நம்ம வந்து வீடியோ போடுற பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க வீடு எல்லாமே வந்து எக்ஸஸ் பண்ணுற ஒரு ரீசனுக்காக தான் போடுறமே தவிர ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓரியன்டாக. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கிளைண்ட் வராங்களா, வந்து என்ன சொல்கிறாங்க, கான்டெக்ட் பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க இது மாதிரி வீடு நீங்கள் ரெகுலராக போடுறீங்க. நம்ம வந்து ஒரு 10 சேனலில் போடாமல் நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கி வீடு சேனல்லே தான் நம்ம எல்லாமே போடுறோம். ஸோ 10 சேனலில் போடாமல் நம்ம ஒரு இந்த வீடை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஒரே சேனலில் போடுறோம். ஸோ அதை பார்த்துட்டு வராங்க, கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே சார், இப்போ இந்த பாடியில் இந்த 2 வீடு சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? இது வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டப் பண்ணியிருக்கோம். 1900ல் இது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 45 lakhs வந்தது. 45 lakhsலேயே இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியும் கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ஏறி இருக்குது இந்த வாரனால அப்படின்றதுனால கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஏறி இருக்குது. நம்ம ப்ரைஸ் என்ன பண்ணுறோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2500+ அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். லொக்கேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்குற குவாலிட்டி அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பேசிக் காஸ்ட்டே வந்து 2500 ஆயிடுச்சு. அவ்வளோ ஏறி. ஆமாம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண், ஜல்லி, டைல்ஸு, ஃபிட்டிங்ஸு எல்லாத்தோட எல்லாத்தையும், அதாவது ஒரு பொருளோட அதாவது கன்செஷன் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கன்செஷன் பண்ணுற கம்பெனிக்கு வந்து இது டிஃபிகல்ட்டான டைம் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ரேட் ஏறினா பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் எல்லா பொருளோட ரேட்டும் ஏறிச்சு. உங்களுக்கு 40-60% ஏறிருக்கு ஒவ்வொரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ரைஸுமே வந்து நிற்குமா அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் இல்லை. போக வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எண்டுக்குள்ள மேக்ஸிமம் 3000 to 3500 வரைக்கும் போயிடும். ஓகே. ஆமா, வீடு கட்டுறவங்க பிளான் பண்ணியிருந்தா நம்ம உடனே கட்டலாம். ஆமா, இமிடியேட்டா வந்து பிளான் பண்ணிட்டு பண்ணிடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 6 lakhs வந்து கெயின் ஆகும். ஓகே. இல்ல அப்படின்னா வந்து போக இப்போ எப்படி நம்ம வந்து 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் ஆயிடுச்சு, 2500 இப்போ 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகிறதுக்கான ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ எல்லாத்தோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து ஹைக் ஆகிறதுக்குள்ள அவங்க சீக்கிரமா பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார எல்லா விஷயங்கள்னால
கன்ஸ்ட்ரக்ஷனோட விலையுமே பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ 2500 ப்ளஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இது வந்து 3000 தாண்ட வாய்ப்பு இருக்கான். ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, லேண்ட் இருக்கிறவங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்க. சார் இப்போ நம்ம எவ்வளோ பட்ஜெட்லேருந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம்? நம்ம மினிமம் 25 lakhs பட்ஜெட்ல வீடு கட்டி நம்ம ஃபுல்லாக சென்னை சரௌண்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், ஃபுல்லாக சென்னை சரௌண்டிங். இப்போதைக்கு நம்ம சென்னை சரௌண்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து நம்மகிட்ட வெறும் லேண்ட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. எஸ், உங்கள்கிட்ட இப்போ லேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைட் விசிட், ஃப்ரீ சைட் விசிட் பண்ணிட்டு ஒரு கோட் கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டிராயிங் ஃபைனல் பண்ணிட்டு நம்ம வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்குறது, அதே மாதிரி வந்து கிளைண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்ம எல்லா பேங்கோட டைப்ல இருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ன மாதிரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி, நம்ம மேக்ஸிமம் என்ன அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சில ப்ரொஃபைல்கள் லோன் கிடைக்காதுன்னு இருப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்குமே எல்லா செக்டாருக்கும் லோன் கிடைக்கிற மாதிரி பேங்க்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாமே நீங்க டைப் வச்சிருக்கீங்க? அது எல்லாமே நம்ம டைப் வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி, அப்புறம் இபி அப்ளை பண்ணி கொடுக்குறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது ஓரியன்டர் ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்ட் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க, மிச்சம் எதுவுமே தெரியாதனாலும் எல்லாமே நீங்களே. ஆமா, இப்போ அது ஓரியன்டர் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ ஒரு விசிட் பண்ணிட்டு ஆகணும் ஆஃபீஸுக்கு, நாங்கள் ஒரு பேசிக் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இதுக்கு எதுவுமே நீங்க அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஹைட்டுக்கு நம்ம கட்டுறதுக்கு வந்து இந்த பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இல்லையா கார்பரேட்? அதுவுமே நீங்க? ஆமா, எல்லா பெர்மிஷனுமே சொல்றோம். இது ஓரியன்டா கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்க பெர்மிஷன்ஸும் சரி. ஸோ நம்ம ஏதாவது வேற ஏதாவது போர், இபி, வேற என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, பில்டிங் ஓரியன்டா எந்த விஷயம் உங்களுக்கு டென்ஷனே தேவையில்லை. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கீ கொடுக்கறது மட்டும் தான் எங்களோட வேலை. ஓகே கைஸ், லேண்ட் மட்டும் நீங்க விட்டு கொடுத்தா போதும், வீடை ஃபுல்லா கட்டி உங்களுக்கு வந்து கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. எவ்வளவு நாள்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம்? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் ஓரியன்டா, இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 feet தான் உள்ள வழியே இருக்கு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறது மேக்ஸிமம் ஒரு 10 months, அதர்வைஸ் 6 months. ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் சைஸ் மேக்ஸிமம் 1 year இந்த மாதிரி பீரியட்ல வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். ஃபுல் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோம். குவாலிட்டி அதை நம்ம பிரிக்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். பிரிக்கா இருந்தா கூட அதுல ஒயர் கட் பிரிக்ல தான் பண்றோம். எல்லா பொருளுமே நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். ஸோ நம்மகிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால சின்ன மார்ஜின்ல வந்து நமக்கு ஹியூஜ் பிசினஸ். ஸோ நம்ம வந்து சின்ன வீடுமே கட்டலாம், பெரிய பங்களா டைப் வீடுமே கட்டலாம். எஸ் எஸ், எல்லாத்துக்குமே நீங்க பிளான் வச்சிருக்கீங்க. ஆமா, நீங்களே நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வீடும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வீடும் நம்ம வீடியோ பண்ணிருக்கோம், பெரிய வீடும் வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்க பிளான் கொடுப்பீங்களா? எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. அது எத்தனை வாட்டி நம்ம அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணி தருவோம்? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தருவோம் அவங்களுக்கு. ஒர்க்கிங் டிராயிங்ஸ் நம்ம என்ன சேஞ்ச் அவங்க கேட்கறது ஆஸ் பர், இப்போ நிறைய பேர் ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் தான் பண்றாங்க. ஸோ அந்த வாஸ்து பிரகாரம் எலிவேஷன் டிராயிங் ஃப்ரீ, ஒர்க்கிங் டிராயிங் ஃப்ரீ, ஸோ சைட் விசிட் ஃப்ரீ. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃப்ரீ கான்செப்ட்ல பண்ணிட்டு மேஜரா அவங்களுக்கு வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டென்ஷனுமே இல்லாம வித் ஃபண்டோட ப்ராப்பரா வந்து வீடு. சரி, இப்போ நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஹோம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? இல்ல, நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி ஐடியா இருக்குது, பிளாட்ஸ் என்ன அவைலபிள் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணி தந்துருக்கீங்க. சரி, ஓகே சார், கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், தேங்க்யூ.